முத்துச்சூழட்ட உங்க முயருக்கு கோயிலுக்கு போன ஆயிலுக்கு ஆகலு கோயிலுக்கு ஆகலு அம்மா ஐயாங்க ஆக்கிறேன். என்னது ஆக்கிரியா? அட என்ன சொல்ற? விசில் அடிக்கிறா? விசில் அடிக்காம அச்சிடுறேன். குறி பார்க்கலையா? குடி இல்ல குறி. குறி 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 கொன்னவா பையலே குறி. மொட்டை மொட்டாட்ட அரு குறி பாக்குறீங்களா? ஆறுங்க. உனக்கெல்லாம் பாக்கறதுக்கு எனக்கு உத்தரவு இல்ல. அப்புறம் ஆறு இருக்கு பாக்குறீங்க. இடிஞ்சு போயிடும். உங்க தங்கச்சி வள்ளி அப்படிங்கிற பேர்ல இருக்காங்களா? அங்கச்சி. அங்கச்சி இல்ல தங்கச்சி. அங்கச்சி. அங்கச்சி இல்ல தங்கச்சி. அள்ளி அள்ளி. அள்ளி இல்ல வள்ளி. அங்கச்சி அள்ளி. தங்கச்சி அள்ளிட்டியா? அள்ளி அள்ளி தங்கச்சி. சரி, எங்க இப்ப உங்க தங்கச்சி? அங்கச்சி அவளுக்கு ஆயிடுச்சு. ஆலயம் சொல்ல போயிருக்கா? ஆயிடுச்சு. அந்த வனத்துக்கு நம்ம போலாமா? சரி, உங்க தங்கச்சிய வர சொன்னீங்கன்னா வந்த வேலைய சீக்கிரம் பார்த்துட்டு எனக்கு அடுத்த வேலை இருக்கு, கூப்பிடுறீங்களா? ஆமா, எங்க அண்ணனை பார்த்து காத்தடிச்சிருச்சு எனக்கு. வாங்க, நீங்க யாரு? அண்ணனுக்கு கொஞ்சம் வாய் அப்படித்தேன். சரிம்மா, சரி. உங்க பேரு வள்ளியா? ஆமா. என் பேர் வஞ்சி. அம்மா குறி சொல்றீங்களா? முதல்ல எங்க அண்ணனுக்கு வாய் எப்ப சரியாகும் பார்த்து சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல கொழுப்பு அடங்குற வரைக்கும் ஆமா சரியான வாய் வராது. அதனால இவங்க வாய் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. என்னைக்கு மனுஷ மக்களுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறாரோ அப்ப அதுவே சரியாகும் அவரோட கொன்னவாய். கொன்னவை. ஆமாமா. சரி, எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு தான் உத்தரவு வந்திருக்கு. அதனால உங்களுக்கு நடந்தது, நடக்க இருப்பது, நடந்து முடிஞ்சது, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெள்ள தெளிவா விளக்கமா ஒரே வரியில பாடலாம். சொல்லி முடிச்சிடலாமா? சொல்லி முடிக்கலாம். எப்படியோ என் மனசுல நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கிறமா? ஆடுறேன், நீ கொன்னாம பாடுனியா? கண்ணா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயன் மைதா சிவபுதல்வனின்
ஆமா என்னோட நாட்டுல வர்றது எல்லாமே அந்த கண்ணன். அதனால வந்ததை பூரா வாந்தி எடுத்துட்டு போயிட்டுமா அம்மா வார்த்தையால வார்த்தையால வாந்தி எடுத்துட்டு போறேன். எனக்கு வேணடா. சரி கை நீட்டுங்க. வந்ததெல்லாம் வாந்தி எடுத்து ஒவ்வொரு வரியும் நல்லபடியா நிதானமா நினைச்சுக்கோங்க. வெள்ளிமலை, பொதுகை மலை, வேடர் மலை, காடர் மலை, எங்கள் மலை அம்மே, வேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே, வெள்ளிமலை, பொதுகை மலை எங்கள் மலை அம்மே, எங்கள் மலை அம்மே, வேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே, உள்ளபடி குடியிருக்கும் மலைபுரத்தி அம்மே, மலைபுரத்தி அம்மே, இங்கு உள்ளதையே நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே, இங்கு உள்ளதையே நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே, வனக்குறவன் தினை புனத்திலே ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகனென வளர்ந்தாய், வனக்குறவன் தினை புனத்திலே ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகனென வளர்ந்தாய், பந்தி மனத்தினிலும் மஞ்சள் முகத்தினிலும் நல்ல மையல் தவழ்ந்திட வளர்ந்தாய், ஒரு மாய நிலாவென எழுந்தாய், அரசன் முறைப்படி தினக்குணம் காத்திட அழகு சிலை என நின்றாய், அரசன் முறைப்படி தினக்குணம் காத்திட அழகு சிலை என நின்றாய், அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய், அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய். இது வரைக்கும் எல்லாமே சரியா? பிறப்பு வளர்ப்பு எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அழைக்குது அம்மா அழைக்குது. சொல்லம்மா. இதுக்கு மேலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆலோலம் பாடிடும் வேளையிலே நல்ல ஆகாய மார்க்கத்து வீதியிலே அந்த நாரதர் மாமுனி தான் வருவார், வள்ளி நாயகினி அவள் தாழ் பணிவார், ஆண்டியொரு சந்நியாசி அவனுக்கு திருமணம் பேச வருவாசி, வேண்டுமென்றே கோவில் கொண்டு திருப்பமில்லை என்று மறுத்துரைப்பார், நாரதன் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வார், நாரதன் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வார், அது நடக்காது நாரதரே, ஆசிரம் தள்ளி என்று நினைத்திருப்பார், அது நடக்காது நாரதரே, ஆசிரம் தள்ளி என்று மறுத்துரைப்பார். உரைச்சாச்சு சண்டை. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு. உண்மையா? இனிமேல் என்ன நடக்க போகுது இது வரைக்கும் தெரியுமா? அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்க. இதுக்கு மேல வர்றதுதான் நல்லா. ஆ, ஆமா. வண்ண முகம் கொண்டு பில்லொன்று கை கொண்டு மானை தூரத்திடும் வேட அந்த மானுனையே வந்து நாடும், வண்ண முகம் கொண்டு பில்லொன்று கை கொண்டு மானை தூரத்திடும் வேட அந்த மானுனையே வந்து நாடும், அடையும் மனுக்குள் மன்னனை நான் வளர்ப்பாய், பள்ளி அன்றுன்னை அழைப்பான், பல வம்புகள் பேசிய மறைவான். அப்புறம் தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான், அவன் கடந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவார், தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான், அவன் கடந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவான், பசி எடுக்குது தேடும் தினையும் பருக வேண்டும் என்றான், பசி எடுக்குது தேடும் தினையும் பருக வேண்டும் என்றான், நீ பருக தந்தாய், நீ பருக தந்தாய், தானம் தேர்ந்து மோகம் வந்தது என்பார், நீ பருக தந்தாய், தானம் தேர்ந்து மோகம் வந்தது என்பார், பழத்தை பிடிக்கும் படுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பான், அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பார், பழத்தை பிடிக்கும் படுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பான், அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பார். அப்புறம் அனைத்தவுடன் முதுமை
பசுமை மாறி சரி அழகு வேடன் வருவார் நீ நினைத்த வண்ணம் மாலை சூடி மனைவியாகி விடுவார் நீ நினைத்த வண்ணம் மாலை சூடி மனைவியாகி விடுவார். ரொம்ப சந்தோஷமா மனசுல நினைச்சதெல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல நான் அழகு ஏமா ஆமா ஒரு நாளைக்கு எப்படின்னா அதெல்லாம் சகஜம் ஒரு நாள் ஆமா பல நாள் தாங்கிக்கிறது யோசிக்கிறேன் பரவாயில்ல ரொம்ப அருமையா நீங்க வந்து எனக்கு குறி சொல்லி மனசுல நினைச்சதெல்லாம் அப்படியே சொன்னதுனால எப்படி? அப்பா கிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய சன்மானத்தை குடிச்சு வழி அனுப்பிச்சு சொல்றேன் அண்ணனை வாங்க போவோம் வாங்க வாங்க போலாம் அப்பா சாமி. வாங்க